ஒரு கறி சமைக்கிறதுக்கு ஒரு சட்டி இல்லை, ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபுட் வெட்டோ பண்ணாலும் ஒரு கத்தி இல்லை. ரைட். அப்ப அது ஒரு முக்கியமான தேவைன்றனால அதை நாங்க வாங்குறதுக்காக ஒரு புள்ள மாதிரி கழிச்சிட்டு இருக்கீங்க. நான் புள்ள மாதிரி கைக்கிலடி என்ன செல்ல தங்கமே, அதை கட்ட நாங்க வாங்கத்தான் போகணும். பட் அது இந்த இது பிளேட்டு எடுத்தோடனே பரவாதிப்பட்டு வாங்கக்கூடாதாங்க. ஆறுதலா பொறுமையா எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் நாங்க வாங்குறோம். அப்படியா? இதுவெல்லாம் 350 ரூபா. ஃபுல்லா மண்டிக்குள்ள ப்ரெஷர் ஓடிட்டு இருக்குதுங்க. கணக்கு பார்த்து வாங்கலையா? இந்த ப்ளூ கலர் எடுங்க, நம்ம ரூம்ல இருந்துச்சு. இந்த ப்ளூ கலர் தாங்க இதான் நீங்க வந்து ஆம்புலன்றத நிரூபிக்கிறீங்க. தள்ளுங்க. இந்த ப்ளூ கலர்ல வந்து தாங்க மூத்தியா நம்ம காலை தொடச்ச மாதிரி சொன்னா அப்படியே ஊத்த தெரியும். அப்ப நம்ம எடுக்க வேண்டியது டார்க் கலர். அப்ப எந்த விருப்பப்பட்டு ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. உங்களோட விருப்பம் இல்ல, நம்ம புத்திசாலித்தனமா வேலை பார்க்கணும். தள்ளுங்க. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேரி பாய்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க என்ன செய்ய போறோம் என்று சொன்னால், என் கையில என்ன இருக்கு? பர்ஸ் இருக்கு. அப்ப பர்ஸ் இருந்தா நான் என்ன செய்வேன்? செலவழிக்க போறீங்க. செலவழிக்க போறேன். பர்ஸுக்குள்ள எவ்வளவு காசு வச்சிருக்கீங்க? அதாவது எந்த பர்ஸுக்குள்ள எவ்வளவு காசு இருக்கு? உங்களோட பர்சனாலும் எந்த பர்சனாலும் கொண்டு தந்தாங்க உங்களுக்கு. ஐயோ, சட்ட சிக்கலா மாறிட்டு. சரி, இதைத்தான் நடந்து கொண்டிருக்கு. கல்யாணம் கட்டின்னு 5-6 நாள் ஆகுது. ஹலோ, பாய்ஸுக்கு வந்து ஒழுங்கான ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் தெரியாது. அடே, எப்படி மேனேஜ்மெண்ட் தெரியாதுன்னு சொல்லி என் பர்சனுக்கு காசு அவ்வளோ முடிச்சு கொண்டிருக்கேன். இப்போ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்யாணம் கட்டி 5-6 நாளே வந்து பர்ஸுக்குள்ள 10,000 ரூபா காசு மட்டும் தான் மிச்சம் இருக்கு. அந்த 10,000 ரூபா காசுக்கும் ஒரு பிளானை வந்து போட்டுட்டால் இன்றைக்கு அந்த 10,000 ரூபா காசுக்கு வீட்டு விற்க போறாரு. ஏன்டா வீட்டு இருந்து சாப்பிட்றதுக்கு பிளேட் இல்லை, ஒரு கறி சமைக்கிறதுக்கு ஒரு சட்டி இல்லை, ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபுட் வெட்டோ பண்ணாலும் ஒரு கத்தி இல்லை. ரைட். அப்ப அது ஒரு முக்கியமான தேவைன்றனால அதை நாங்க வாங்குறதுக்காக ஒரு புள்ள மாதிரி கழிச்சிட்டு இருக்கீங்க. நான் புள்ள மாதிரி கைக்கிலடி என்ன செல்ல தங்கமே, அதை கட்ட நாங்க வாங்கத்தான் போகணும். பட் அது ஒரு முக்கியமான தேவைன்றனால நாங்க வாங்குறதுக்கு வந்த இடம் தான் ஓட்டமாவடி எகலியோட சூப்பர் சேல். ஓகே, அங்கதான் வந்திருக்கிறோம். 10,000 ரூபா காசுக்கு நாங்க எங்களை வீட்டுக்கு என்னென்ன சாமான் வந்து வாங்க போறோம்னு சொல்லி இந்த வீடியோடாக பார்க்க போறீங்க. ஸோ வந்து யாராவது வந்து புதுசாக வந்து இந்த வீடியோ வந்து பார்க்கணும்னு சொன்னாங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நீங்க பண்ற ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் எங்களுக்கு ஒரு வகையில ஒரு மோட்டிவேஷனா இருக்குன்னு சொல்லிக்கொண்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அடுத்தது வந்து நீங்க நோட் பண்ணணும், நான் வந்து நல்ல வைஸ்லியா காசு செலவழிக்கிறேன்னா இல்லையான்றதை நீங்க வந்து சொல்லணும். ஏன்னா இவர் யோசிச்சுட்டு இருக்கார் நான் தேவையில்லாம காசு செலவழிக்கிறேன். அப்ப நீங்க தான் சொல்லணும் கமெண்ட்ல, இல்ல இவர் எடுக்கிறதெல்லாம் சரி என்றதை நீங்க சொன்னீங்கன்றதான் இவர் அவருடைய பர்சன் கையில தருவேன். வெயிட் பண்ணி வந்து பாப்போம் நீங்க வாங்குற சாமான் பிரயோசனமான சாமானா அல்லது வந்து ஆடம்பரமான சாமானா என்று சொல்லி. என்ன? ஓகே, போவோம். ஓகே, கட்டப்பட்டு நான் வீடியோ பிளேயர்ல இருக்கு. இப்படி நீங்க செய்ய கூடாது. சரி, போடு. சாமான வாங்குவோம். உங்களோட எந்த போன் என்ற இல்லைண்ணே. ஓகே, ரைட். இது வந்து என்ன சனியா? இதுதாங்க லாலா பிட் ஸ்டாப் போட்டிருந்தார். ஓகே, இங்க வந்து சாமான்ல நல்ல மலிவா இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தார். அந்த வழி இல்லாம நாங்க வந்திருக்கோம். நாங்க வீட்டுக்கு தேவையான சாமான் வாங்க. நிறைய சாமான் இருக்குதா? வாங்க, ஒரு பக்கெட் ஒன்று எடுத்துட்டு போவோம். பக்கெட் எடுத்து பக்கெட்டுக்குள்ள வைக்கணுமா? வடிவான பக்கெட்டா எடுப்போம். அதாவது அந்த கூடைக்குள்ள வைக்க போறீங்க சாமான்? அப்படியா? ஓகே, அந்த பக்கெட் ஓகே. இது உடைஞ்ச மாதிரி இருக்கு. அது ஓகே. சரி, ஓகே. முதல்ல எல்லாத்தையும் பாப்போம். இந்த இது பிளேட் எடுத்தோடனே பரவாதிப்பட்டு வாங்கக்கூடாதாங்க. ஆறுதலா பொறுமையா எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் நாங்க வாங்குறோம். அப்படியா? இதுவெல்லாம் 350 ரூபா, அதுவும் 350 ரூபா, எல்லாமே 350 ரூபா தானா? நம்ம பிளேட் வந்து வேணும் தானே, சில்வர் பிளேட் கட்டு. எல்லாம் 350 ரூபா தான். நம்ம ஒரு பிளேட்ஸ்ல என்னென்ன பிளேட்ஸ் இருக்குன்னு இது இவ்வளவு சில்வர், இந்த கிளாஸ் பிளேட்ஸ். கிளாஸ் பிளேட் எடுத்தா தாங்க உடஞ்சிருமா? இங்க எனக்கு இப்படியான பிளேட் தான்டா விருப்பம். இந்த பனானா லீஃப் மாதிரி. அது ப்ளீஸ் எனக்கு இது ஒன்று எனக்காக மட்டும் வந்து. அப்ப 350 ரூபா வேற எக்ஸ்ட்ரா காசு தான் வரணும். பிரச்சனை இல்லையா? அந்த 10,000 ரூபாய்க்குள்ள வராது. எனக்கு தெரியாது. நீ என்னதையா வாங்க, ஒரு திரும்பி காசு இல்லைன்னு நிப்பா நீ.
அதாவது காய்ஸ் இவ்வளோ சாமான் வந்து வாங்கியிருக்கோம் சரியா. கறிக்கு வந்து வைக்கிறதுக்கு 3 டிஷ்ஷும் வாங்கி இதுவும் வாங்கி இது எல்லாமே வந்து வாங்கியிருக்கோம். இப்போதைக்கு இப்போ கணக்கு மட்டுமே 4550 4550 வந்திருக்கு. எங்களோட பட்ஜெட் வந்து 10,000 ரூபா. ஸோ வந்து இவ்வளோ வந்திருக்கு. இனி வந்து மிச்சத்துக்கு தான் வந்து பார்த்து வாங்கணும். அது போயிட்டு எடுக்கிறாரு சாமான் ஒரு சாமானா பார்ப்போம். சானியா கதைங்களேன். இல்ல இப்ப நம்ம இது வாங்கணும், கிளாஸ் வந்து வாங்கணும். கிளாஸ்னா இது மக் வாங்கணுமா? மக் வாங்கணும். டீ குடிக்கிறதுக்கு மக் இல்லையே, மக் வாங்கணும். டீ குடியில கிளாஸா வாங்குவோமா? இந்த ஒரு கிளாஸ் சில்வர் கப் தேவை இல்லையா? சில்வர் கப். சில்வர் கப் இருக்கியா? இல்ல சில்வர் கப் 2 வாங்குறேன். சில்வர் கப் 2. ஓகே சில்வர் கப் 2. அதுக்கு பிறகு இது எந்தவையா? அது இப்ப தேவை. ஃப்ரை பண்ணி நம்ம போட்டு வைக்கிறதுக்கு அது ஒன்று எடுங்க. 350 ரூபானே அது ஸ்டீல் ஒன்று. அது ஸ்டீலா? இது ஸ்டீல். ஸ்டீல் ஒன்று எடுங்க. ஆனா அவ்வளவு குவாலிட்டின்றது இல்ல. இது எடுங்க. அப்ப சின்ன காணுமா? அடி இதுல எடுங்க. அது ஓகேயா? இது ஓகே. ஓகே இதுவும் வந்து வாங்கியாச்சு மக்களே. ஃபைனலாக ஒண்டா வந்து தேடி வாங்கி கொண்டிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் அடுத்த கப் இது ஒரு பீஸ் 500 போட்டிருக்காங்க. ஓ மை காட். ஆனால் இப்போ அதில் கணக்கு கூட்டணுமே. இது எவ்வளோ? என் ஃபோனுங்க. இது எவ்வளோ? இது 350. 1050 ஒன்று போடுங்க. 1900 1050. 1050? ஓ 5600 ரூபா டோட்டல் வந்துட்டு சரியா. எப்படி பட்ஜெட்டுக்குள்ள வாங்குறேன்னு வார். இங்க இந்த சில்வர் கப் வேணுமா? சில்வர் கப் 2 வேணும். பெருசு வேணும் தானே? ஆனா உண்டு 500 அது என்ன செய்யறதுங்க? மடிக்கட்டானே வேணும். எடுங்க 500 போடுறா. 2 எடுங்க டீ ஆத்துறதுக்கு. நம்ம எவ்வளவு சொன்னாங்க எனக்கு? விட்டீங்களா? விட்டுட்டேன். கொஞ்சம் வீடியோவில் பார்ப்போம். நான் திரும்பி வீடியோவில் வந்து பார்த்து தான் எடுக்கிறேன். மறந்துட்டேன். அந்த 5600 ரூபா. இதில் 500 இந்த கப்பில் வந்து 2 எடுத்துருக்கு. ஸோ 1000 ரூபா. அப்போ 6600 ரூபா டோட்டல். 6600 ரூபாய்க்கு வாங்கியாச்சு சாமான். அது தெரியல தாங்க. நமக்கு மக் வந்து 2 எடுங்க. மக்னா அடுக்கல. இதில் உங்களுக்கு பிடிச்ச மக்ல 2 எடுங்க. மக்கா 6600 ரூபா வந்துட்டு கணக்கு. என்ன இல்லாம் இது தேவையா? நம்மளோட இது எதுவும் போடுறதுக்கு அது தேவையில்லை பாபா. தேவையா? தேவையில்லை தாங்க. நீங்க இதுல இதுக்குரிய மக் எடுங்க. டீக்குரிய மக் 2 எடுங்க. டீ குடிக்கிற மாதிரி தானே? ஆனா என்கிட்ட இருக்கு வீட்டை மக். அது பிரச்சனை இல்லை. மக் வேண்டாம். அப்ப மக் வேணாமா? மக் வேண்டாம். கப் இருக்கு என்கிட்ட. Oh my god. சில்வர் கப்ல டீ குடிக்கல. ஸோ இது 2ஐயும் எடுப்போம். என்னடி? ஓகே தாங்க. பயமா இருக்குது தங்கம். உடைஞ்சிருமா? நான் கிளாஸ் தானே. ஸோ இது வைப்போம். ஒரு இடத்துல வச்சுட்டு திரும்ப இன்னொன்று எடுத்துட்டு போவோம். சரி. இதுல வைக்க. இதுல வைக்கிறேன் என்ன? சரி. அதாவது ஒன்றை வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டோம். ஸோ வந்து இது வந்து ஃபுல்லாக வந்து ஃபில் ஆகிட்டு அடுத்த பாஸ்கெட்டை போயிட்டு எடுக்கிறாள். அடுத்த பாஸ்கெட் எடுத்துட்டு இனி இதில் வந்து எடுக்கணும். இப்போ கணக்கு எவ்வளோ வந்திருக்கு? 6000 சொச்சமாக வந்துட்டு. 6600. வாங்க நீ அங்கால போகணும். இருக்கிறாங்க நிறைய பார்த்துட்டு இருந்தாங்க. தேங்காய் திருவி வேணுமே? இருக்கா தேங்காய்? அந்த தேங்காய் திருவி போங்களேன். சட்டி வாங்கணும் தாங்க. பார்த்துட்டு வாங்க. மெல்லவா இதெல்லாம் பார்க்க வடிவா இருக்கான குவாலிட்டியா இருக்கான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் கண்டெய்னர்ஸும் வாங்கணும். இதா? அரிசி பருப்பு போட்டு வைக்கிறதுக்கு பக்கெட் மாதிரி. இது தேவையா? ஸ்கிரேப்பர் எவ்வளோ உண்டு? வந்து விலங்கு இல்லை.
₹100 350. 350 துணிச்சியே பண்ணாய் ஓகேயா அது இந்த ஸ்க்ரேப்பர் இது ஓகே தான் இந்த ஸ்க்ரேப்பர் இது ஒரு ஸ்க்ரேப்பர் என்ன சார் நீ சோகமா இருக்கிறீங்க கொஞ்சம் மக்களை சிரிப்பு காட்டணும் தானே தங்கம் ஃபுல்லா மண்டிக்குள்ள ப்ரெஷர் ஓடிட்டு இருக்கு தங்கம் ஏ கணக்கு பார்த்து வாங்கலையா இதுல ஒரு செட் ஒன்று எடுப்போம்னே நமக்கு யூஸ் ஆகும் இது நம்ம வாங்கிட்டோம் ஆல்ரெடி இது நமக்கு இது தேவையா தேங்காய் திருவி தேங்காய் திருவி ஒன்று வாங்கணும் இது எப்படி நல்லா இருக்குமா இதுதான் எங்க வீட்டையும் இருக்கு ஆனா அது கொஞ்சம் பெருசு பிக் பன் இது எடுப்போம் இது ஒட்டுறது தட்டுறது அது வீட்டு வச்சிருக்கேன் வீட்டு இருக்கா வச்சிருக்கேன் இல்ல காப்பட் இருக்கு வா இங்க இது எடுப்போம் நம்ம ஹோட்டல்ல இருந்தது நம்ம ஹோட்டல்ல நம்ம எடுத்த எத்தனை வேணும் முன்னுக்கு கொண்டு வாசல்ல உண்டு பிறகு கிச்சனுக்கு உண்டு ரூமுக்கு உண்டு மற்ற ரூமுக்கு உண்டு 4 வேணும் 4 எடுங்க அப்ப இந்த ப்ளூ கலர் எடுங்க நம்ம ரூம்ல இருந்துச்சு இந்த ப்ளூ கலர் தாங்க இதான் நீங்க வந்து ஆம்பளைன்றதை நிரூபிக்கிறீங்க தள்ளுங்க இந்த ப்ளூ கலர்ல வந்துட்டாங்க மூத்தியா நம்ம காலை தொடச்ச மாதிரி சொன்னா அப்படியே ஊத்த தெரியும் அப்ப நம்ம எடுக்க வேண்டியது டார்க் கலர் அப்ப எந்த விருப்பப்படி ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க உங்களோட விருப்பம் இல்லை நம்ம புத்திசாலித்தனமா வேலை பார்க்கணும் தள்ளுங்க டார்க் கலர்ல பாருங்க நீ காட்டுக்கு அடி நீ இல்ல தங்க காட்டு மூலாம்பிலே இல்ல தங்க என்ன சொல்லுங்க டார்க் கலர்ல இருக்கணும் இது ஓகே என்ன அது ஓகேயா என்ன அடி அது காப்பட் மாதிரி அடி இருக்குது தங்கம் சரி அப்ப நீங்க டார்க் கலர்ல எடுங்களே டார்க் கலர்ல எடுங்க இதெல்லாம் வந்து தங்கம் இது எடுங்க ரைட் அதுல எடுங்க 4 எடுங்க 4 எடுங்க இந்த பிராண்ட்ல எடுங்க இங்க பாருங்க இந்த இருக்க மகன் அது ஓகே எஸ் ஓகே அதான் சொல்றேன் அசானிட மூளையா எத்தனை வச்சு நீ 1 2 3 4 350 4 1400 50 வாடி வாங்க ஒரு கலையறத கட்டிட்டு தங்கம் இப்ப இதுல நமக்கு ஆங்கர் சீனி தேயிலை போடுறதுக்கு ஒரு கண்டெய்னர்ஸ் தேவை ஓகே சரி 1400 ஓ அப்ப 8000 தாங்க யா சரி சட்டி எடுப்பேன் சட்டி கொஞ்சம் பெருசாவே இருப்பேன் நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நானே வந்தாங்கன்னு சொன்னாங்க இங்க பாரு நான் உன்னை கல்யாணம் கட்டினது உன்னைக்கு சோறு தந்து காப்பாத்துறதுக்கு இங்க எல்லாரும் சோறு கொடுத்து காப்பாத்துறதுக்கு கிடையாது ஜெரோம் இதை கேட்டுட்டு இருக்கீங்கடா கேளுங்களா நான் சொன்ன உங்களை கூப்பிடணும் விட சாப்பாடு கொடுக்குறேன் இவர் சொல்றேன் வேணாம் கேளுங்க நீங்களும் ஜெரோம் பார்த்து இது ஓகே தானே என்னங்க இதுல ஒரு சட்டி எடுக்கு என்னது எண்ணெய் போட்டு பொரிக்கிறக்கா இதுல ஒரு சட்டி எண்ணெய் பொரிக்கிறதுக்கு இப்படி சட்டி எவ்வளவு இது 350 இது ஒரு சட்டி இன்னொரு பெரிய சட்டி 350 ரெண்டா இதுல விட இன்னொரு பெரிய சட்டி வேணும் பட்ஜெட் தாண்டி போகுது போல இருக்கு சரி என்னோட இன்னொரு எக்ஸ்ட்ரா 1000 ரூபாய் இருக்கு நான் தரேன் 8700 ரூபாய் ரொட்டி தகரமும் வாங்கணும் ஆனா அந்த ரொட்டி தகரத்துல ரொட்டி வரமான்னு எனக்கு தெரியல ஏண்டி இதுல நீங்க ரொட்டி வராதா என்னது கொஞ்சம் இந்த புது தகரம் தான் இல்ல ரொட்டி தகரம் கொஞ்சம் பெருசா வாங்கும் கொஞ்சம் நல்லா வாங்கும் பார்க்க லோக்கலா இருக்கு எல்லாமே லோக்கலா வாங்கிடலாது இது என்ன மோத்துல அடிச்சா தங்கம் இது இது வாங்கணும் தங்கம் என்ன அரி தட்டு வாங்கணுமா அரி தட்டுண்டா இது வாங்கணுங்க உண்டு இது உண்டு அதுவும் துணிச்சி பண்ணாய் 350 தங்கம் இத பெரிய சட்டி ஒன்று தேடிட்டு இருக்கேன் தங்கம் நான் பெருசு எங்கடி ஒரு கடல்லே இல்லையா பானை ஒன்று வாங்கணும் பாய் தேவையா இது ஒன்று வேணுமே நமக்கு என்னது இதான ஸ்பைசஸ் போட்டு வைக்கிறது உங்க பாப்போம் என்ன அப்படி இருக்கு இதைத்தானே லாலா வந்து எடுத்து டேய் லாலா பிச்சை ப்ரோ
நீங்க சொல்லியா ப்ரோ இங்க வந்த சாவலை பாருங்க எப்படி இருக்கட்டு. ஆனா உண்மையாவே சொல்லணும், லாலா பிச்சோப்பால தான் எங்களுக்கு வந்து தெரியும் இப்படிப்பட்ட ஒரு கடையில வந்து இவ்வளவு சாமான் இருக்குன்னு. அது வேற பாக்ஸ் மாதிரி இல்லையா தாங்க. ஒவ்வொரு முறையும் திறந்துட்டு நம்ம வாங்கிக்குள்ள கொஞ்சம் பெரிய நிறைய தான் வாங்குவோம். இதுக்குள்ள போட காணாது இல்லை. இதையும் எடுப்போம். நீங்க ஒரு கால் பாருங்க. இப்படி இல்ல எனக்கு வந்து இந்த பாட்டில் வேணும். பாட்டில் வேணும்னா அது வேற சாப்டர். அது நம்ம போவோம் இன்னொரு இடத்துக்குன்னு சொன்னா வேற டிசைன். சரி அப்ப இது வேண்டாம். இங்க கிடையாது அது. இது வேண்டாம். ஓகே ஓகே. இதான் நான் எடுத்த சாமான். என்னது இது நான் எடுக்கலையே. நீங்க எடுக்கல, நீங்க எடுத்து அந்த இருக்கு. இது வேணும் இடியப்பம் செய்ய மாட்டீங்க. வெரி சாரி, அதெல்லாம் இப்ப செய்யல, டைம் இல்ல. நீ என்ன அப்ப நான் இன்னும் உன்னை கல்யாணம் கட்டணும். செஃப் இல்ல, உன்னை சோறு 3 நேரம் உன்னை கல்யாணம் கட்டணும் வந்து எனக்கு சமைச்சு தர இருக்கு. 3 நேரம் சோறு பொங்கி தருவேன். நான் என்ன 3 நேரமும் சோறு பொங்கி உங்களுக்கு தருவேன். அவ்வளவுதான். அதுக்கு மிச்சமா வேற சோறு பொங்குற இல்லடி, பொங்கல் பால் தாண்டி பொங்குற, சோறு வந்து ஆக்குறடி. சோறும் பொங்க வைக்கிறதாங்க. நீங்க வாங்க போறீங்க இன்னைக்கு. எல்லாரும் என்னத்தான் பாக்குறாங்க, ஏதோ நான் பெரிய செலிபிரிட்டி மாதிரி கடத்திட்டு கொண்டு வந்துட்டேன்ற மாதிரி. ஓ வேற என்ன வாங்க போறீங்க? இது 2 வாங்க. இங்க அது விலையை கூட்டலையே, நான் இப்போ புதுசாக எடுத்துறீங்களா? இல்லையே இல்ல, சட்டி அதான் எடுத்தேன். இது 350. 350. இது ஒன்று எடுக்கிறது இல்லையா நம்ம தண்ணி எடுத்து இப்படி ஊற்றி மக்களுக்கு கொடுக்குறது? மக்களுக்கு கொடுக்குறது நீங்க பட்ஜெட் கூட்டுறீங்க. கரண்டி, ஹலோ, முதலாவது கரண்டி வேணும். வேற சும்மா போய் கரண்டி வேணும், கத்தி வேணும். மேடி முதலாவது கத்திரி வேணும், கத்தி கரண்டி வேணும். அந்த கோல்டு எனக்கு கோல்டு விருப்பம் தானே. இந்த எங்க வாழ்க்கையில கோல்டு இல்ல, கரண்டி மட்டும் தான் கோல்டு. என்னடி உனக்கு மோதிரம் நான் போட்டு விட்டுருக்கேன் இப்படி கதைக்கு ஏடி? இது நானே கலட்டி எனக்கு போடுவோம் மோதிரம். என்ன இருந்தாலும் புருஷன் இந்த மானத்தை வாங்காட்டி பொண்டாட்டில இருக்க வந்து உத்திர வராது உலக இறக்கி. இது ஒன்று எடுங்க. கத்தி. கத்தி உங்களுக்கு தானே பிடிக்கும். கத்தி நீங்க செலக்ட் பண்ணுங்க. கத்தி அந்த கத்தி நல்லா இருக்கு நினைக்கிறேன். பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்றது இல்ல. இது எடுக்கவா? ஐயோ, இது வெட்டிடும் போல இருக்க கையை. இது வந்து வெஜிடபிள் கட் பண்ற கத்தி கிடையாது. இது ஒன்று வாங்கணும். ஏனென்றால் மீன் வெட்டுறதுக்கு அடுத்தது நமக்கு தேவையானது கட் பண்றதுக்கு இது ஒன்று வாங்குங்க. எவ்வளவா? 350 தானே? 350. இது ஒன்று வாங்குங்க. அப்ப இதுலயே 2 கத்தி இருக்கு தானே. அப்ப நான் ஒன்றுல மீனை வெட்டுறேன், ஒன்றை நான் வச்சு போடுறேன். இது ஒரு கத்தி வாங்குங்க. அதாவது இது வெட்டுறதுக்கு மரக்கறியில வெட்டுறதுக்கு எடுக்கணும். அதுக்குதான் இந்த வெட்டுருக்கேன். எடுத்துட்டீங்களா? இது இந்த கத்தி விடுங்க. இது பெருசா இருக்கு. சின்ன நாடுக்கு இதுதான் சரி உங்களுக்கு மரக்கறி எல்லாம் வெஜிடபிள்ஸ் கட் பண்றது. சரி, அதுல ஒன்று விடுங்க. சரி, அதை ஒன்று விடுங்க. கவர் போட்டு தான் இது. இது தேவையா தங்கம்? அதை எடுத்துட்டேன். பெரிய கரண்டி வேணும் தங்கம். பெரிய கரண்டியா? எங்க வராது? அங்க இந்த இருக்கு, அங்கால வாங்க. அதாவது சோறு எடுக்கிற கரண்டியா? சோறு அங்கால வாங்க, அந்த இருக்கு. அதுல 2 கரண்டி எனக்கு எடுத்துறாங்க. இது 350ல 3. 8700 சொன்னா? 8 700 350ல 3. இன்னொரு 350. இன்னொரு 350. இன்னொரு 350. ஆமா. இன்னொரு 350. இன்னொரு 350. இன்னொரு 350. இது இன்னொரு 350. ஓகே, அதுக்கு 350. எவ்வளவு? 12200. சரி, இதை கொண்டு உங்களோட 12 இருக்கா? 12 இருக்குன்னா காருக்குள்ள இருக்கு காசு. நான் 1000 வச்சிருக்கேன். நம்மளோட 10 தானே இருக்கு. 11 1200. அக்கௌண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் மாதிரி கேட்போமா? அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் எடுப்பாங்களோ தெரியா? இங்கே எடுத்துட்டு வந்துருக்கலாம் காசு. 2000 இல்லையா காருக்குள்ள?
இல்லை நான் அங்கே 1000 கொடுத்துட்டேன். 1000 இருக்கணும். இருக்கும் வாங்க போய் பார்த்துட்டு வரோம். இருக்கும் வார இதை கொண்டே கொடுக்குறேன். இதை கொண்டே முதல்ல கொடுத்துட்டு நேர பில்லை பார்த்துட்டு வச்சு தருவேன். சரியா வாங்க. அப்ப அங்க வெளியில உள்ள எடுத்துட்டு வரியா? ஓ இதை கொடுக்குறேன். கொடுத்துட்டு அப்புறம் மிச்சத்தை வெளியில எடுத்துட்டு வாங்க. சரி இதுக்குரிய பே ஒன்று பண்றீங்களா? ஓகே 10,000க்கு சாமான் வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு கடைசியில உள்ளதுக்கு வாங்கினேன் 1400. பா கம்மி. நான் இதை தூக்குறேன், நீங்க அதை தூக்கிட்டு வாங்க. இது நான் இவ்வளோத்தையும் எடுக்கிறேன், நீங்க அதை எடுத்துட்டு வாங்க. பாருங்க கடைசியா பட்ஜெட்டுக்குள்ள சாமான் வாங்குற ஒரு பட்ஜெட்டை பாருங்க. நான் 14,000 உள்ளதாக்கி வச்சுட்டாள் வெட்டு. இல்லை நான் என்ன வாங்க, நான் தேவையில்ல அதை வாங்கலை. நான் வீட்டை கொண்டு அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன் என்ன வாங்கியிருக்கேன். வாங்க இப்படி போங்க சுத்தி இதால போல இதில் நான் போறேன். போயிட்டு வாங்க ப்ரோ. ஏசாதீங்க தங்கம். இங்க பாருங்க. ஏசலடி. நீங்க 14 3 கூட முகம் ஒரு மாதிரி சுருங்கி போயிட்டு தங்கம். சுருங்குனடி பின்ன. நாளைக்கு என்னடி செய்யறல? தங்கம் இப்ப நான் வந்து எனக்கு ஒரு சாமான் வாங்கலையே, உங்களுக்கு சமைச்சு தரதுக்கு தான் நான் சாமான் நீங்க பட்ஜெட்டுக்குள்ள செய்யறேன்னு சொல்லுவீங்க. கிடைச்ச காசு வந்து கொஞ்சம் லேட், கொஞ்சம் கூடுதலா செலவழிச்சோன்னு உடனே சொல்லுங்க எனக்கு வாங்கல, குடும்பத்துக்காக தானே வாங்கினேன். ஓ எனக்கு ஒரு சாமான் வாங்கல தங்க. நான் இதுல உங்களுக்கு தான் டீ ஊத்தி தரதுக்கு கப், உங்களுக்கு டீ ஊத்துறதுக்கு ஜக் எல்லாம் உங்களுக்கு தான் வாங்கினேன். எல்லாமே எனக்காக தானே வாங்கினேன். அப்ப நான் கொண்டு வரேன் வெண்ட வீட்டு. அப்ப எல்லாத்தையும் உங்களோட நேற்று கூட வீட்டை போறேன்னு சொல்ல திறத்தி விட்டாங்க. நீ வீட்டு இருந்தே போயிட்டு வாண்ட வீட்டு உங்களுக்குள்ள கதை வேறு. நீங்க பாருங்க இங்க ஒரு சாமான் மிஸ் பண்ணல. இல்ல ஓகே டிக்கிக்குள்ள எல்லாம் கிளீன் தானே, என்ன தூக்கி போடலாமா? காலையில எப்படி வைக்கலாமா இருக்கியாப்பா? காலையில நான் எல்லாமே கிளீன் பண்ணினேன். கிளீன் பண்ணீங்களா? சோரா பண்ணுங்க. அன்லாக் பண்ணுங்க. ஓகே இத வீடியோ முடிச்சிருவோம். ஓகே சோ நாங்க வீட்டை கொண்டு போயிட்டு நான் என்னென்ன வாங்கினான்னு சொல்லி நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். முக்காசி அவங்களுக்கு தெரியும் நம்ம என்னென்ன வாங்கணும்னு சொல்லி தெரியும். நிறைய வீடியோஸ் வந்து கவர் பண்ணிட்டேன். ஸோ வந்து கைஸ் பாருங்க இதுதான் ஒரு குடும்பத்துல சிச்சுவேஷன். 10,000 ரூபாய்க்கு வாங்க வந்து கடைசியா 14,000 ரூபாய்க்கு பில்ல வச்ச முடிங்க. கை இங்க பாருங்க. அதுக்குள்ள வையண்டி. ரைட் இப்ப நம்ம என்ன செய்யணும்டா, வாங்கின 350 ரூபாய் சாமானே 500 சொல்லி இதுல போட்டு விற்போம். லாலா பிஸ்ட் பண்ணவங்க திறத்தி அடிப்பா. டேய் நான் ஒரு கடைக்கு வந்து ப்ரோமோட் பண்ண, நீங்கடா இன்னொரு கடை செய்யறாங்க. என்னடி இப்ப காசு கொடுத்து நம்ம வேண்டிட்டோம். 350 ரூபாய் சாமான் 500 ரூபாய்க்கு விற்போம். சரி அப்ப நம்ம கொண்டு போய் ஜெரோமோட கடைக்கு போறது, கடை கொண்டு போடுவோம். கடை கொண்டு போட்டு இது அவளது மித்து போட்டு ஒரு போட்டோகாபி மிஷின் தான் சொன்னோம். போட்டோகாபி கடையும் சாமான் கடை. சரி ஓகே மக்களே, அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவை உங்களுடைய சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் என்றும் உங்கள் Daddy Boys. Bye guys. Bye.